திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரீனம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரீனம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த உன்னதமான ஆசீர்வாதமான நாளில் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் அமைதிக்கான இந்த ஜெபத்தை ஜெபிப்பதின் வழியாய் இந்த உலகம் அமைதி பெற, போர் சூழல்கள், பிரச்சனைகள், கலவரங்கள், தீவிரவாதங்கள் ஒழிய இறைவனிடத்தில் அமைதிக்காக நாம் ஜெபிப்போமாக. என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபித்து கடவுளுடைய இறை அருளுக்காக மன்றாடுவோம். இறைவா, இறைவா, அமைதியின் தூதுவனாய், அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில், பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதில், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும், மகிழ்ச்சியையும் வழங்கிட, வழங்கிட எனக்கு அருள் புரியும். எனக்கு அருள் புரியும். ஓ தெய்வீக குருவே, ஓ தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட, ஆறுதல் பெறுவதை விட, ஆறுதல் அளிக்கவும், ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட, பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட, பிறரை புரிந்து கொள்ளவும், பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய, பிறருடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட, ஆசிப்பதை விட, பிறருக்கு அன்பை அளிக்கவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக. எனக்கு அருள்வீராக. ஏனெனில், ஏனெனில் கொடுக்கும் பொழுது, கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகின்றோம், மிகுதியாக பெறுகின்றோம். மன்னிக்கும் பொழுது, மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகின்றோம், மன்னிப்பை அடைகின்றோம். மரிக்கும் பொழுது, மரிக்கும் பொழுது நித்திய வாழ்விற்கு பிறக்கின்றோம். நித்திய வாழ்வுக்கு வருகின்றோம். எனவே எனவே சுயநலமற்ற வாழ்வில், சுயநலமற்ற வாழ்வில் அமைதியை அடைகின்றோம். அமைதியை அடைகின்றோம். ஆமீன். ஆமென். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை மனிதர் பிரான்சிஸ் தம் வீட்டையும் உரிமை சொத்தையும் துறந்து ஒன்றுமில்லாத ஏழையானார். ஆனால் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாளில் அன்பு இறை மக்களே, எளிமை, தாழ்ச்சி, பிறரன்பு, இயற்கையின் மீது கொண்ட அன்பு என பல்வேறு வகையான ஆசிர்வாதங்களை நமக்கு பெற்றுத் தந்தவராயிருக்கிறார் புனித அசிசியார். ஏராளமான சபைகளுக்கு பாதுகாவலராக அவர் இருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்கிற பெயரினை தாங்கியவராய் இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தைக்காக ஜெபிப்போம், பல்வேறு சபைகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக எவரெல்லாம் பிரான்சிஸ் என்கிற பெயரை கொண்டிருக்கிறார்களோ அசிசியாருடைய உன்னதமான பரிந்து பேசுதலினால் இந்த நாளில் அவர்கள் சிறப்பு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் உன் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உன்னோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னை பொறுத்தவரையில் உலகைப் போல் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன்.
அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூதனாய் என்னை மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கையூட்டவும், அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன்.
ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினி. ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அற்புதமான பவுலடிகளாருடைய வார்த்தைகள் இவை. என்னை பொறுத்த மட்டில் இந்த உலகமானது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று பகிரங்கமாகவே அவர் பறைசாற்றுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம், மகிமையின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளம், உயிர்ப்பின் அடையாளம், மீட்பின் அடையாளம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த சிலுவையை பற்றி நாம் இன்னும் ஆழப்பட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், சிலுவை என்பது துன்பத்தினுடைய அடையாளம். சிலுவை வெறுமையை குறிக்கிறது. இந்த சிலுவை எளிமையையும் தாழ்ச்சியையும் நமக்கு கற்பிக்கிறது. இந்த சிலுவை அவமானத்தையும் நிந்தனையையும் உள்ளடக்கியது, வேதனைகளையும் கொடுமைகளையும் தந்தது என்பதையும் நாம் மறுக்கக்கூடாது. இந்த துன்பங்களும் வெறுமையும் எளிமையும் தாழ்ச்சியும் அவமானமும் நிந்தனையும் வேதனையும் தன்னுடைய வாழ்வில் முழுமையாக அனுபவித்தவராயிருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற அவருடைய சீடர்கள் இதே நிந்தனை அவமானங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்பாக வருகின்ற புனிதர்களும் இவற்றை தங்களுடைய வாழ்வின் படிப்பினையாக, வாழ்வின் நெறிமுறையாக மாற்றிக்கொண்டார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனிதரான புனித பிரான்சிஸ் அசிசியார். 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர். பிரான்சிஸ்கு என்கிற சபையினை தோற்றுவித்தவர். திருத்தொண்டராக தான் பட்டம் பெற்ற பின்பு குரு பட்டம் பெறுவதற்கு தான் தகுதியற்றவன் என்று தன்னையே மிகவும் தாழ்ச்சி உள்ளவராக ஏற்றுக்கொண்டு அப்பட்டத்தை அவர் பெற முன்வரவே இல்லை.
எளிமையான வாழ்க்கை, தாழ்ச்சியான உள்ளம், பிறர் மீது கொண்டிருக்கிற சிநேகிதம், இயற்கையின் மீது கொண்டிருக்கிற பேராவல், கடவுள் பக்தி, இவையெல்லாம் தான் இந்த அற்புதமான புனிதரை இந்த நாளில் அலங்கரிக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்கர் அல்லாத புராட்டஸ்டன்ட்ஸ், ஆங்கிலிக்கன் சபையினர், லூத்தரன் சபையினர் கூட இவருடைய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவருக்கு அந்த இளமை பருவத்தில் அதிகமாக படிப்பின் மீது நாட்டம் இல்லை, வாணிகத்திலும் அவருக்கு ஈடுபாடு இல்லை. பகட்டான உடைகளை அணிந்து கொண்டு, அதாவது ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து கொண்டு பணக்கார நண்பர்களுடன் சுற்றித் திரிந்திருக்கிறார். தெருச்சண்டைகளில் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார். உலக போக்கில் வாழ்ந்த ஒரு மனிதராகவே அவருடைய இளமை பருவமானது கடந்து போயிருக்கிறது. இளம் வயதில் வீரனாக திகழ்ந்து ஒரு தளபதியிடம் நன்றாக பயிற்சி பெற்று மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே அமர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே இராணுவ படையில் இணைந்து போரிடுகிற போது இவர் சிறைப்படுத்தப்பட்டு ஓராண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறார். கொடுமையான அவமானங்களையும் அந்த இடத்தில் கொடுமையான சித்திரவதைகளையும் அவர் தாங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். இந்த அனுபவங்கள் எல்லாம் முடிந்து வீடு திரும்புகிறார். என் அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய இல்லத்திற்கு வருகிறார், கடவுளுடைய ஆலயத்திற்கு. புனித தமியானோ என்கிற அந்த கோவிலில் இருந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது சிலுவையிலிருந்து ஒலித்த இயேசுவினுடைய குரலொலியை அவர் கேட்கின்றார். என்ன வார்த்தையானது அவருக்கு ஒலிக்கப்படுகிறது என்றால், பிரான்சிஸ், என் வீடு பாழடைந்து கிடப்பதை நீ பார்க்கிறாய் அல்லவா, எழுந்து சென்று அதை செப்பனையிடு என்று சொல்லுகிறார். இதுதான் அவருடைய வாழ்க்கை பாதையை மாற்றிய காட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளை அப்படியே உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட புனித பிரான்சிஸ் அசிசியார் வெறும் ஆலயத்தை மட்டுமல்ல, இந்த உலகமே, அவர்களுடைய உள்ளமே இன்றைக்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. அவற்றை மாற்ற வேண்டும், கடவுளுக்குள் அவர்களை ஐக்கியமாக்க வேண்டும் என்பதற்காக துறவற வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். உலக இன்பங்களை, உலக ஆசைகளை, பற்றுகளை துறந்து துறவற வாழ்க்கையில் அவர் ஈடுபட ஆரம்பிக்கிறார். ஏழ்மையை நேசிக்கின்றார், எளிமையை விரும்புகின்றார், தாழ்ச்சியான உள்ளம் கொண்டவராய் மாறுகிறார். நண்பர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தவிர்க்க தொடங்குகிறார். இயேசுவை பின்பற்றி ஓர் ஏழை மனிதராகவே அவர் வாழ விரும்புகிறார். தனிமையான தருணங்களை அவர் அதிகமாய் நேசித்து விரும்பி இறைவனை நோக்கி தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அதிகமாக செலவிடுவதை அவர் பார்க்கிறோம். தம்முடைய உள்ளத்தில் இறை ஒளி பாய்ச்ச வேண்டும் என அவர் அதிகமான ஆர்வமும் நாட்டமும் கொண்டவராயிருக்கிறார். பிச்சைக்காரனுக்கு தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார். 1204ஆம் ஆண்டு அவர் நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக அவர் சிந்திக்க தொடங்குகிறார். 1205ஆம் ஆண்டு ஆன்மீக அனுபவமானது அவருக்கு கிடைக்கிறது. எனவே வீட்டில் இருக்கின்ற எல்லா துணிமணிகளையும் கொண்டு வந்து ஒரு குதிரையின் மீது ஏற்றிக்கொண்டு வெளியே சென்று அவற்றை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். தான் ஒரு ஏழையாகவே மாறி கிழிந்து போன ஆடையை அணிந்து கொண்டு சாதாரண ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பிச்சை பாத்திரத்தை கையிலே ஏந்தி கொண்டு அவர் பிச்சை எடுத்துதான் உணவை கூட உண்டாராம். இதனால் அந்த கிழிந்த ஆடைகளை பார்க்கும்போது, எளிமையான தோற்றத்தை பார்க்கும்போது பிறர் எல்லாம் இவன் பைத்தியக்காரன் என்று சொல்லி அவர் மீது கல்லையும் எறிந்திருக்கிறார். தந்தை இந்த செயலை முழுவதுமாக அருவருக்கிறார். என்ன, தன்னுடைய மகனுடைய நிலைமை இப்படியாக மாறிவிட்டதே, அவன் ஒரு வசதி படைத்தவனாக, பணக்காரனாக, மிகச்சிறந்த போர் தளபதியாக மாற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் அந்த கனவுகளெல்லாம் சுக்குநூறாக உடைந்து போனதே. இப்படி அவர் பிச்சைக்காரனை போல அலைந்து கொண்டிருக்கிறாரே என்பதற்காக ஓடி சென்று தன்னுடைய மகனை அழைத்து வந்து அவர் வீட்டிலே அடைத்து வைக்கிறார். சங்கிலி போட்டு அவரை கட்டி வைக்கிறார். ஆனாலும் கூட அவற்றையெல்லாம் அறுத்தெறிந்து விட்டு தன்னுடைய வீட்டையே துறந்து விட்டு ரோமையினுடைய கோவில் முன்பாக, அதாவது புனித பேதுரு ஆலயத்தின் முன்பாக
அவர் சென்று அமர்ந்து அந்த இடத்திலேயே பிச்சை எடுக்க தொடங்கி இருக்கிறார். 12 இளைஞரோடு இணைந்து கொண்டு சிறு சகோதரர்கள் என்கிற ஒரு சபையையும் இவர் துவங்குகிறார். 1210 ஆண்டு அது பிரான்சிஸ்கன் சபையாக மாறுகிறது. 1212 ஆண்டு கிளாரா இவரோடு இணைந்து கொண்டு இறைப்பணியை ஆற்றுகின்றார். அவர் பெண்களுக்கான ஒரு புதல்வியர் சபையினையும் தொடங்குவதை நாம் காணுகின்றோம். 1219 ஆண்டு இவர் சிலுவை போருக்கு சென்றிருக்கிறார். திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் அவர்கள் இவரிடத்திலே கேட்டுக்கொண்டதின் பேரில் இவர் சிலுவை போருக்கு சென்று தலைமை தாங்கி போரிட்டு இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஏழை எளியவர்களை, குறிப்பாக தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களை இவர் கட்டிப்பிடித்து அவர்கள் எல்லாம் கடவுளின் சாயல் என்று அறிக்கையிட்டிருக்கிறார். வானக தந்தையை அப்பா என்று அழைத்து நிலை வாழ்விற்கான உரிமை பேறு அவரிடத்திலே உள்ளது என்பதை தன்னுடைய வாழ்வின் மூலமாய் அனுபவித்த புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் திகழ்கின்றார். என் அன்பிற்குரியவர்களே, அற்புதமான இவருடைய வாழ்வானது 1224 ஆண்டு 40 நாட்கள் தனிமையாக சென்று நோன்பிருக்கிறார், தவம் இருக்கிறார், இறைவனோடு அவர் ஐக்கியப்பட்டிருக்கிறார். இயேசுவினுடைய பாடுகளில் தானும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு பல மணி நேரம் சிலுவையின் முன்பாக இருந்து ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய வல்லமையினால் தான் என் அன்பிற்குரியவர்களே இவருடைய 2 கைகளிலும் 2 கால்களிலும் விலா பகுதியிலும் 5 காய வரம் பெற்றவராய் திகழ்கின்றார். இந்த 5 காயங்கள் மிகுந்த துயரத்தை, வேதனையை இவருடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறது. ஆனாலும் கூட தன்னுடைய சபையை ஒழுங்குபடுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் இந்த உலகத்தினுடைய பாவ நாட்டங்களை பற்றியும் எடுத்து கூறி தூய்மையான வாழ்வு, எளிமையான வாழ்வு, தாழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டும் என்பதை விரும்பி அதை தன்னுடைய பிற சபை சகோதரர்களுக்கும் அவற்றை எடுத்து கூறுகிறார். பிரான்சிஸ் அவர்கள் உடல் நலிவுற்று உடல் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகின்றார். அவர் இறக்கும்போது அவருடைய உடலில் ஆடையே இல்லையாம். அப்படிப்பட்ட ஒரு எளிமை. எனவே பிறரிடத்தில் ஒரு ஆடையை கடன் வாங்கி கொண்டு வந்து அவருடைய உடலை மூடி அடக்கம் செய்திருக்கிறார். இறந்து 2 ஆண்டுகளில் இவருக்கு புனிதர் பட்டம் கிடைத்திருக்கிறது. 1224 ஜூலை 16ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் கிரகோரி அவர்கள் இவரை இயற்கையின் பிரியாளன் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளுடைய அன்பு படைப்பாக இவரை கருதி இருக்கிறார். ஏனென்றால் விலங்குகளை, இயற்கையை நேசித்த ஒரு அற்புதமான புனிதராய் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள் திகழ்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி சொன்னது நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் தன்னுடைய தன்மையை ஏழ்மை இடத்தில், தாழ்ச்சியான இடத்தில் அந்த உள்ளத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். நாம் கஷ்டப்படும் போது, நொறுங்குண்டு இருக்கும் போது, வேதனையில் இருக்கும் போது, துன்பத்தில் இருக்கும் போது கடவுளுடைய ஆறுதல் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. அவருடைய அன்பு அளப்பரியதாக நம் மீது பொழியப்படுகிறது. இதைத்தான் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று இன்றைய நற்செய்தி சான்று பகர்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்பதின் வழியாய் இறைவார்த்தை நமக்கு ஆறுதல் தேறுதலாய் இருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாய் இன்றைய நாளினுடைய புனிதர் புனித பிரான்சிஸ் அசிசியார் திகழ்கிறார். திருத்தந்தைக்காக, பிரான்சிஸ் என்கிற பெயரினை தாங்கி இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். அந்த சபைகளுக்கெல்லாம் மன்றாடுவோம். கடவுள் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய பரிந்து பேசுதலினால் இந்த உலகத்தை சமாதானத்திலும் அமைதியிலும் என்றென்றும் இளைப்பாறச் செய்ய ஜெபிப்போமாக. ஆமீன். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம்.
இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலும் ஆகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலும் ஆகமம். உள்ளம் இந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் இந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவிக்கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்ற மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உன்னத இறை ஆசீர்வாதங்களை தந்து இந்த நாள் முழுவதும் இவர்களோடு உடனிருந்து பாதுகாத்தருளும், வழிநடத்தியருளும், தேவைகளை நிறைவு செய்தருளும். உமக்கு சிறந்த சாட்சிகளாக வாழ அருள் தரும்படியாய் உம்மிடத்திலே வேண்டி மன்றாடுகிறோம். உயிர்த்தெழு மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளி நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள், குறிப்பாக இந்த நாளில் சிறப்பாக நாங்கள் நினைவு கூறுகின்ற புனிதர் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நான் ஒன்றாக உயிரேல் என்றார், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. எளினாலும் பிரியாமல் உயிரோட உயிராக நினைகின்ற என் மன்னவா. எளினாலும் பிரியாமல் உயிரோட உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேன் என்றார், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். குருக்களுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸில் விளங்கிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி
உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது எல்லாருடைய மீட்பிற்கும் பயன்பெற செய்வோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவர்கள் தாழ்ச்சியும் எளிமையும் கொண்டவர்கள், பிறர் அன்பு பணிகளில் ஈடுபடுகிறவர்கள், இந்த உலகத்தையும் உலகத்தின் இயற்கையையும் நேசிக்கிறவர்கள் என்பதை பறைசாற்ற சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.